மினாசான் கொனிச்சிவா. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது வீடியோ. அதாவது கானா லெட்டர்ஸ் பார்க்குறோம், ஹிரகானா பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போனது கா வரிசை. போன வாரம் ஆ வரிசை பார்த்தோம், இப்போ வந்து கா வரிசை. ஓகேங்களா? ஸோ போன வாரம் பார்த்தது உயிர் எழுத்துக்கள். ஓகேங்களா? இனிமேல் அவ்வளோ அந்த 5 தான் உயிர் எழுத்துக்கள். இனிமேல் பார்க்க போகிறதெல்லாம் வந்துட்டு இங்கே மெய் அப்படிலாம் கிடையாது, பட் உயிர்மெய் எழுத்துக்கள் மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்துட்டு அடுத்த 5 எழுத்துக்கள் ரொம்ப சிம்பிள். ஸோ இது பார்த்திங்கன்னா கா, கி, கு, கே, கோ. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா லைக் இந்த 5 எழுத்துக்களுக்கும் மேலே 2 கோடு போட்டால் அதுவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஒழிக்கணும். அதாவது தமிழில் இல்லை, அதனால தான் நான் தமிழ்லையும் எழுதலை. பார்த்திங்கன்னா க இருக்குது, கி இருக்குது, கு இருக்குது, கே இருக்குது, கோவும் இருக்குது. இப்போ வந்துட்டு கா, ஜிஏ கா, அது வேணும்னா எப்படி எழுதுன்னு நான் சொல்ல போகிறேன். பேசிக்கலி இந்த கா, கி, கு, கே, கோ இதை வச்சுட்டு மேலே 2 கோடு போடணும். சரிங்களா? தக்குத்தேன்னு சொல்லுவாங்க அந்த 2 கோடு போடுறத. அந்த 2 கோடு போட்டோம்னா இதே எழுதணும், எழுதிட்டு மேலே வந்துட்டு கோடு போட்டோம்னா போதும். அது வந்து கா, கி, கு, கே, கோவாக மாறும். சரிங்களா? 2ஐயும் எழுதி காமிக்கிறேன். பட் இந்த 5 எழுத்தும் படிச்சுட்டா 10 சவுண்டு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டக்குடைன் போட்டால் இன்னொரு 5 எழுத்துக்கு சமமாக வந்துடுது இல்லையா? ஸோ 5 எழுத்து படிக்கிறீங்க, 10 சவுண்டில் வரப்போகுது. இப்போ திருப்பியும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுத்தான கா பார்க்கலாம். சரிங்களா? நான் ஸ்ட்ரோக் ஆர்டர் தப்பாக போட்டுட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக் தான் வரணும். ஓகேங்களா? இப்படி போடுறது, அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் போடணும், அப்புறம் இங்கே போடணும். இதுதான் கா. ஓகேங்களா? இது வந்து கேஏ கா. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக ஸ்ட்ரோக் ஆர்டர் போடுறேன் பாருங்கள். இப்படி ஃபஸ்ட்டு போடணும், அப்புறம் மேலேருந்து கீழே, அதுக்கப்புறம் ஒரு கோடு போடணும். இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கா, அதுக்கு மேலே 2 கோடு போட்டுட்டோம்னா இது வந்து தக்குத்தைன்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டால் அந்த கா வந்து என்ன ஆகி போகிறது, கா. ஓகேங்களா? ஸோ இதுதான், இது க, இது கா. ஓகேங்களா? க கா, க கா. சொல்லி பாருங்கள், எழுதியும் பாருங்கள். மேலே டக்குத்தைன்னு போட்டால் சிம்பிளாக முடிஞ்சிருது. க கா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கீ. கீக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக், 2 இப்படி கோடு போட்டுக்கோங்க. மேலேருந்து இப்படி கொண்டு வந்து லைட்டாக இப்படி வச்சுட்டு, அப்புறம் இங்கேருந்து இப்படி. ஓகேங்களா? சில டைம் வேணுன்னா இப்படி ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், பட் லைக் இதுதான் கரெக்டான வழிமுறைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கீ. ஓகேங்களா? இது கீ. இப்போ நம்ம கீ போட போகிறோம். 2 லைன் போட்டுட்டு நாம போடுற மாதிரி, பட்டை போடுற மாதிரி 3ல் 2 லைன் போட்டுட்டு மேலேருந்து இங்கே கீழே இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போடணும். ஓகேங்களா? சாவி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, இங்கிலீஷில் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க, கீ மாதிரின்னு. ஸோ இதுக்கு மேலே 2 கோடு இப்படி போட்டுட்டோமா, சைடு வாக்கில் இப்படி 2 கோடு போட்டோம்னா இது வந்து கீ. கி கீ, கி கீ. சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கு. கு ரொம்ப சிம்பிள், லெஸ் தேன் சிம்பிளை போட்டு விட்டோம்னா போதும். ஓகேங்களா? அதே கூக்கு வந்துட்டு அதே லெஸ் தேன் சிம்பிள் தான். இங்கே உள்ளே வந்துட்டு 2 தக்குதேன் போடணும், இல்லை மேலெலாம் போடக்கூடாது, கரெக்டாக உள்ள. ஓகேங்களா? ஸோ கு கு, கு கு, கு கு. குக்கு ஈஸியாக லெஸ் தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் கிரேட்டர் தேன் போட்டுறாதீங்க, லெஸ் தேன் போடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். கு. அடுத்தது கே. வெறும் கேன்னு இல்லை, கே போட்டு ஈ போட்டால் கே. கேக்கு ஜிஇ, கே. ஓகேங்களா? அது வந்து 1 இப்படி போட்டு கீழே லைட்டாக சுழிச்சு விடணும். ஃபஸ்ட்டு இப்படி சுழிச்சு விட்டுருங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு. 2வது ஸ்ட்ரோக்கு இப்படி போட்டு டீ மாதிரி இப்படி போடணும், கொஞ்சம் வளைஞ்சி வரணும், பார்த்துக்கோங்க, போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது கே. திருப்பி போட்டு காமிக்கிற பாருங்கள். போட்டு மேலே லைட்டாக சுழிச்சு விட்டுறணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளைஞ்சி போடணும், வளைஞ்சி போட்டு அதுக்கப்புறம் டீ மாதிரி போடணும். இது கே.
இதை எப்படி கே ஆக்குறது? சிம்பிள், டக்குத்தைன்னு போட்டுருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது கே 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 கே. இப்போது நம்ம வந்து கடைசி எழுத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப சிம்பிள். இந்த வரிசையோட கடைசி எழுத்து கோ. கோ வந்துட்டு ஒரு ஃபிஷ் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மேலே ஒரு ஃபிஷ் துள்ளுது, கீழே ஒரு ஃபிஷ் துள்ளுது. ஓகேங்களா? இதுதான் கோ. ஓகேங்களா? மேலே ஒரு கொக்கி மாதிரி போட்டு கீழே அதே கொக்கி இங்கே ஆரம்பித்து இப்படி. ஓகேவா? கோ. இதை கோவாக மாற்றுறதுக்கு இது கூட லாங்குவேஜுக்கு வந்து கோன்னு தானே சொல்லுவோம். 5க்கும் கோ தான். ஓகேங்களா? லாங்குவேஜுக்கும் கோ, 5க்கும் கோ. இந்த கோவுக்கு வந்து டக்குதைன் போட்டாகணும். ஓகேங்களா? இதை நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இது கோ, இது டக்குதைன் போட்டு கோ. இது சிம்பிள் பாருங்கள். எப்படின்னா மேலே ஒன்று கொக்கி விட்டு அதை அப்படியே அப்படி இசட் மாதிரி போடாமல் நடுவில் விட்டுட்டு திருப்பி இங்கே ஆரம்பித்து இப்படி போடணும். இதுதான் கோ. இதே கோக்கு வந்துட்டு சேம் போட்டு மேலே டக்குதைன் போடணும். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ கோ 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 கோ, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். இது வந்துட்டு க கா, கி கி, கு கு, கே கே, கோ கோ, கா கி கு கே 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 கோ. That's it. Very simple. Mite kurete arigatou gozaimasu.